அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். மனிதன் அமைதிக்காக வேண்டி அவனுடைய மனதை குடைந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக பல்வேறு கவுன்சிலிங் மையத்திற்கு செல்கிறான். இன்றைக்கு நவீன காலமாக கவுன்சிலிங் மையங்கள் இன்றைக்கு எல்லா துறையிலும் அதிகரித்து இருக்கிறது. இந்த கவுன்சிலிங் வேலையை இஸ்லாம் மிக எளிதாக தன்னுடைய பலமான குரானிய சொற்களால் மனிதனை பக்குவப்படுத்துகிறது. கவுன்சிலிங் கொடுப்பவர்கள் சைக்காலஜி படித்திருக்கிறார்கள், அவர்கள் அனுபவ ரீதியாக அவர்கள் பலர்களை சந்திக்கிறார்கள் என்பது வேறு. ஆனாலும் முடிந்த வரைக்கும் இஸ்லாத்திலே தீர்வு உண்டு. தீர்வு இல்லாத எந்த பிரச்சனைகளும் இஸ்லாத்தை இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இல்லை என்று சொல்லலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாத்திலே தீர்வு உண்டு. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், இதை எப்படி மற்றவர்களிடத்திலே கடத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான் அந்த வாய்மையான வழிமுறைகள் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து மனிதனின் புலம்பல்கள் இஸ்லாத்திலே தீர்வு உண்டு என்ற தொடரை ஓரளவுக்கு தொடர்ந்து நாம் பார்க்குகின்ற பொழுது நம்முடைய இன்னல்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் கரையும். நம்முடைய பிரச்சனைகள் பஞ்சு போல பறந்து போகும். நம்முடைய துக்கங்கள் சந்தோஷங்களாக மாறும். நம்முடைய அழுகை சிரிப்புகளாக மாறும். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால். மனிதன் புலம்புகிறான். புலம்புகின்ற வகையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாமே ஒழிய எல்லா மனிதர்களும் புலம்புகிறார்கள். இது ஒரு யூனிஃபார்ம் என்பதில் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் அருள் புரிவானார்.